ரைட். நாம Na2CO3 டீட்டெயிலாக சோல்வே முறையை நாம பார்த்தோம். இதை ஒரு 3 to 4 மினிட்ஸில் இதனுடைய சுருக்கத்தை நீங்கள் விரைவான ஒரு குயிக் ரிவிஷனுக்கு நாம் இதை பார்க்க போகிறோம். சோல்வே முறை அல்லது அமோனியா சோடா முறைன்னு சொல்கிற இந்த முறை இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான முறை. Na2CO3 வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். அதே நேரத்தில் இது காரணம் வந்து மிக அதிகமாக கண்ணாடி உற்பத்தியிலையும் இன்னும் பல உற்பத்தியிலையும் இது பயன்படுறதாட. ஆகவே இதை வந்து நாம் இதனுடைய பொறிமுறைகளை நாம் சுருக்கமாக நாம் இங்கே பார்க்க போகிறோம். இதனுடைய மூலப்பொருட்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். இங்கே பயன்படுத்துகிற மூலப்பொருள் முதலாவது சுண்ணாம்புக்கல், ரெண்டாவது பிரைன் கரைசல் தூய செறிவாக்கப்பட்ட NaCl, மூன்றாவது தான் அமோனியா. இதை வந்து அமோனியாவை வந்து நாம் பயன்படுத்துகிறோம். இது இந்த மூன்றையும் தான் பிரதானமாக. அடுத்தது சுண்ணாம்புக்கல்ல இருந்து வருகின்ற CO2. ஏதோ ஒரு விதத்தில் சுண்ணாம்புக்கல் தான் மூலப்பொருள். அப்போ இதுதான் மூலப்பொருள்களாக இருக்க போகுது. இவற்றிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 5 படிமுறைகளில் Na2CO3 நம்ம தயாரிக்க போகிறோம். ஒன்று அமோனியாவாக்கம், 2 கார்பனேற்றல் செயல்முறை, 3வது வந்து NaCO3 வீழ்படிவாக்கல், 4வது வெப்ப பிரிகையில் Na2CO3 உருவாக்க போகிறோம், 5வது அமோனியம் குளோரைட்டை நாம் பிரிகையடை செஞ்சு அமோனியாவை மீள் பிறப்பிக்கப்படும். இந்த 5 முறைகள்லையும் நாம் இதை செய்ய போகிறோம். இதன்போது நடைபெறுகின்ற தாக்கங்கள் சிம்பிளாக சொல்ல போனால் ஆரம்பத்தில் இதான் மெயின் கான்செப்ட். கல்சியம் கார்பனேட்டுக்கு NaCl போட்டால் Na2CO3யும் கல்சியம் குளோரைட்டும் வரும். இதுதான் அடிப்படை. Na2CO3 பிரதான விளைவு, கல்சியம் குளோரைட்டு பக்க விளைவு. இதுதான் ஒட்டுமொத்த தாக்கமும். இதைத்தான் ஆரம்பத்திலே செஞ்சாங்க, ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆகவேதான் இதை வேறொரு முறையில் இதே தாக்கத்தை வேறொரு முறையில் செய்தால்தான் சோல்வே. இதுக்கு முதல்ல ஃப்ரெட்ரிச் என்பவர் இந்த தாக்கத்தை செஞ்சார், ஆனால் இண்டஸ்ட்ரியலில் ஃபெயில். ஆகவே சோல்வே என்ன செய்யறாருன்னா ஒரு புதுவிதமாக NaClக்கு கால்சியம் கார்பனேட்டை போடாமல் என்ன செய்யறாருன்னா CO2வை செலுத்தி அமோனியாவையும் செலுத்தி சோடியம் பைகார்பனேட்டை உருவாக்கி அதுல இருந்து Na2CO3 உருவாக்குறார். ஸோ இதை நம்ம விரிவுபடுத்தி கொஞ்சம் செய்யறது தான் இந்த சோல்வே முறை. நல்ல விளங்கிக்கணும். இதுதான் ஒட்டுமொத்த தாக்கம், இதுதான் பக்க விளைபொருள், இதுதான் பிரதான விளைபொருள். இதுதான் உண்மையாக சோல்வே முறையில் இருக்கிற மூலப்பொருள். பிரைன், அமோனியா, கல்சியம் கார்பனேட்ல இருந்து வந்த CO2. இதுதான் நடக்க போகுது. இதன் போது நடைபெறுகின்ற 4 படிமுறைகள் என்னன்னா அமோனியாவாக்கம். முதலாவது அமோனியாவாக்கத்தில் என்ன செய்ய போறோம் என்றால் பிரெயினுக்குள்ள மேல பிரைன் கரைசலையும் தூய NaCl சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது கல்சியம் மக்னீசியம் சல்பேட் இல்லாத பிரெயினையும் CO2வையும் முரணோட்ட முறையில் எதிர் திசையில கலக்க விடப்புறம் ஏன்னா அப்பதான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்படி முரணோட்ட முறையில செலுத்துவதன் மூலமாக நன்றாக கலந்து இங்க NaCl அமோனியா செறிவாக்கப்பட்ட பிரைன் வந்து இங்கே உருவாக போகுது. இது புறவெப்பத்தாக்கம். ஏன்னா வாயு நீரில் கரைவது புறவெப்பத்தாக்கம். புறவெப்பத்தாக்கமாக இருந்தால், வாயு நீர் கரைந்து புறவெப்பத்தாக்கமாக இருந்தால் வெப்பநிலை கூடும். வெப்பநிலை கூடுனால் என்ன செய்யணும், சமநிலை பின்னோக்கி நகரும், கரைதிறன் குறையும். இதனால குளிர்ச்சியாக்கப்புறம் இந்த அமோனியா கோபுரத்தை குளிர்ச்சியாக்கப்புறம் அமோனியா உருவாகிற அந்த சேர்க்கிற கோபுரத்தை. இதான் முதலாவது படிமுறை. 2வது படிமுறை இப்படி அமோனியா செறிவாக்கப்பட்ட பிரைனை திரும்பி அமோனியா செறிவாக்கப்பட்ட பிரைனை செலுத்துவோம். ஆரம்பத்தில் NaCl தான் செலுத்தணும். இப்போ அமோனியா செறிவாக்கப்பட்டதை செலுத்து, 2வது CO2 செலுத்த போறோம். ஆரம்பத்தில் அமோனியாவை செலுத்தின இதுல இப்போ CO2 செலுத்த போறோம். இதுக்கு பிறகு இதே முரணோட்ட முறையில செய்ய போறோம். அங்க இன்னமும் குளிர் வைக்க போறோம். காரணம் என்னன்னா அங்க CO2வும் கரைகிறது புறவெப்பம், NH4HCO3 உருவாகுவதும் புறவெப்பம். அதிக புறவெப்பம் என்றால் அங்க கட்டாயம் அதிகமாக குளிர்ச்சியாக்கி சமநிலையை முன்னோக்கி நகர்த்தி அதிக NH4HCO3 என்ன செய்ய போறோம், நாம உருவாக்குவோம். அப்படி NH4 உருவாக்கப்பட்டது 3வது நாம் என்ன செய்ய போறோம்டா NaCl அதுக்குள்ள சேர்த்து இங்கமும் என்ன செய்யும்டா பொது அயன் விளைவால NaHCO3 என்ன செய்ய போறோம், வீழ்படிவாக்க போறோம். NaHCO3 வீழ்படிவாக்க போறோம். எப்படி இதுல இருந்து வருகின்ற HCO3 மைனஸையும் இதுல இருந்து வருகின்ற Na+ஐயும் சேர்த்து உருவாக்க போறோம். Na+ இங்க செறிவாக இருக்கு, HCO3 மைனஸும் செறிவா இருக்கிறதால அவை கரையாம வீழ்படிவாயிரும். சாதாரணமாக பைகார்பனேட் கரையும், ஆனா இங்க மிக உயர் சரிவு இருக்கிறதால பொது அயன் விளைவால Na+ பொது அயன் விளைவால இது வீழ்படிவாகும். அப்படி வீழ்படிவாக்கப்பட்ட NH4CO3 தான் படி 4 இது படி 3 படி 4 வெப்பம் ஏற்றப்புறம் வெப்பமேற்றி கிட்டத்தட்ட 110 மேல வெப்பமேற்றினாலே Na2CO3 என்ன செய்ய போகுது, அது உருவாக போகுது. இது உருவாகும் போது இது இப்படி Na2CO3 பிரதான விளைவாக போது CO2 வரப்போகுது. இந்த CO2வை மீள நம்ம பயன்படுத்தலாம். அப்ப லாபம் அது. அதே நேரத்துல இங்க உருவாகிற அமோனியம் குளோரைட் இருக்கு தானே, அல்லது இந்த தாக்கத்திலேயே நம்ம காட்டலாம். அமோனியம் குளோரைட் இதுல NH4Cl உருவாகுது. இதுல NH4Cl தான் உருவாகும், HCl அல்ல NH4Cl. இந்த NH4Cl இருந்து அமோனியா உருவாக்கலாம். எப்படி, இப்படி அமிலகார தாக்கம், இது அமிலம் இது மூலம் நீராத சுண்ணாம்பு, இதுல இருந்து அமோனியா உருவாக்கலாம். பிரதான பக்க விளைவாக கல்சியம் குளோரைட் உருவாகும். அமோனியாவை
மீள இங்கே பயன்படுத்தலாம். கல்சியம் குளோரைட்லையும் வேறு பல தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இவ்வாறு நாம NaCO3 உயர் சதவீதத்தில் நாம் உருவாக்குவோம். இது ஒரு லாபகரமான முறை. என்ன காரணம்னா இங்க கல்சியம் கார்பனேட்டையும் கடல் நீரிலிருந்து வர பிரெயினையும் இலகுவாகவும் மலிவாகவும் நாம் பெறலாம். அதே நேரத்தில் பிறப்படுற பக்க விளைவும் பிரயோசனமானது. அமோனியாவோ CO2வோ கல்சியம் ஒட்சைட்டோ கல்சியம் குளோரைட்டோ எல்லாமே பயன்படுத்தப்படுறதால இங்க கழிவுகள் குறைவு, சூழலுக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லையா. மிக உயர்ந்த வெப்பநிலைக்கு அதிகம் தொடர்ச்சிய வெப்பமேற்றோம் H2SO4 HNO3 எண்ணெய் தயாரிப்புகள் மாதிரி. அப்ப இங்க சூழலுக்கும் அந்த அளவுக்கு நிறைய பாதிப்புகள் குறைவுன்றதால இந்த 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 பொறிமுறை மிகவும் பிரயோசனமானது. மிகவும் ஒரு ஒரு வினைத்திறனான முறையில் NaCO3 உருவாக்கலாம். பல 2020ஆம் ஆண்டு 40வது 21 40வது MCQல 2019 எஸ்ஏல பல்வேறு கேள்விகள் இது தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு வருது. இது எதிர்வரும் காலத்திலேயும் இந்த முறையும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ கட்டாயம் சோல்வை முறை NaCO3 நீங்க கடைசி நேரத்தில் அதை பார்த்துட்டு போகும்போது MCQக்காவது எடுக்கலாம். இதுல இன்னமும் நுணுக்கமான கேள்விகள் எடுக்கலாம்ன்ற வகையில் ரிசோர்ஸ் புக்கை ஒவ்வொரு சொல்லா பார்த்து வாசிச்சு கொண்டு போவோங்க. எங்களோட வீடியோகளை பார்த்து அதை எழுதுவதன் மூலமாக நான் நினைக்கிறேன் மிக விரைவாக மிக குயிக்காக அதை ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு எடுக்கலாம்.